ஸோ காய்ஸ் இதான் நம்மளோட ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் மேட்ச்னால ஃபஸ்ட் மேட்ச்சு அவுட் ஆகிடக்கூடாதுன்னு டீம்மேட் கூட தான் வந்திருக்கு. ஸோ டீம்மேட் போட்டு ட்ரெஸ்ஸு டவுன்லோட் பண்ணிடலாம் தான் பார்க்க லைட்டாக மாறிக்குதுன்னு. ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்துக்கிட்ட வரைக்கும் நாங்கள் சும்மா இருந்தோன்னா லிட்டரலி கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் டீம்மேட் கிட்ட போகலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு கேட்டு கட்சி நேரத்தில் நாங்கள் இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இதோட டைமிங் எவ்வளோனா 14 செகண்ட்ஸ். ஸோ ஏன் இது எப்படி டவுன்லோட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணுன்னா அது மேலே இருக்குது, அதுலேயே உங்களுக்கு போட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த மேட்ச்சில் யார் யார் இருக்கோன்னா நான் சோலோ குயினும் யுவமெத்தன் நானும் தான் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம ஃபஸ்ட் வீடியோவிலே என்னோடய ஃப்ரீஃபயர் ஐடியும் என்னோடய டீம்மேட்டோட ஐடியும் போட்டுருப்போம். வேணுன்றவங்க அந்த ஐடியை ஃப்ரீஃபயரில் போட்டு யார் கூட ஃப்ரெண்டாக விளையாடுங்க. ஸோ நான் யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஆகிட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யாருன்னே தெரியாதவனுங்க தான். ஸோ நானும் ப்ரோ பிளேயர் தான். அப்படின்னு சொல்லிலாம் விளாடக்கூடாது. நானும் ரேங்க் புஷிங்கில் ப்ரீமியம் லெவல் நாளைக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் போனதில். ஸோ நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு கிராண்ட் மாஸ்டர் ஆகிடுவேன். எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு வந்து இது லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். அதில் தான் ஸோ இது வந்து எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னடா இதே மாதிரி தானே நான் வாய்ஸ் ரெக்கார்டு அடுத்த மேட்ச்சுக்கு கொடுத்தேன்னா நான் இதுக்கு முன்னாடி இது தானே போனேன். என்ன இது வேறு மாதிரி வருதுன்னு பார்த்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஓடி போய் அதை செக் பண்ணேன். என்னென்னா கேட்காதுங்க. அந்த இது கீழே ஒன்று கண்டுச்சா அதான் என்ன அதுன்னு பார்த்தேன். கோப்பெல்லாம் தூக்கி பார்க்கேனே காய்ஸ். எனக்கே குழப்பமாயிடுச்சு. போயிட்டு சரி நான் விளாண்டு 2 மேட்ச்சில் ஒரே மேப்பா ஒரே இடமா ஒரே மேப் விளாண்டுங்க. சரி இதே மாதிரி சுட்டு பார்த்தா அந்த மேப்லேயும் என்னடா இது என்னன்னே குழப்பமாக இருக்குது. எத்தனாவது மேட்ச்சு? ஓகே ஸோ வந்து 3 நிமிஷத்துலேயே கன்னெல்லாம் கடிச்சிச்சு. இனிமேல்னு போய் நம்ம அடிக்க போன்னு சொன்னா என்ன கண்ணுது? ஓ ப்ரௌசரா? எங்கே எனிமையே காணும்? எங்கே போனானுங்க? எனிமையே காணுமே. என்ன இந்த மேப்பில் எனிமையே இல்லாத மேப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்துட்டேனா? இல்லையே, 30 பேர் அலைவில் தான் இருக்காங்க. எப்படிடா ஒருத்தர் இல்லைனா ஓ டவுன் ஆகிட்டான்.
29. ஓகே. என்ன ஒய் இனிமே கண்ணில் மாட்டலையே. முன்னாடிலாம் அத்தனைப்போ வந்தானுங்க, ஒருத்தனையும் காணும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் அந்த மேப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் 2 மேப்புமே ஒரே மேப் தான் வந்துச்சு. ஸோ நான் இங்கே கீழே வந்துட்டு ஹெச்பி ஹீல் பண்ணுவேன்னா, எனிமி என்ன கண்ணிலே படல. அங்கே குதிச்சா எங்கே போகுது? ஓவா, என்னது இது? பச்சை கலரில் இது. ஓ, அசாஸ்டல் ஓப்பனா? அசாஸ்டல் ஓப்பனு. இதில் நின்னா ஈஸி. அசாஸ்டல் கார்டே இல்லாமல் ஓப்பன் ஆகிடுமோ? 2 ஹீல் ஆகுது. தனியாக போனால் ரொம்ப நேரமோ. 2 பேர் இருக்கிறதுனால ஈஸி. 4-5 பேர் நின்னா அசாஸ்டல் ஓப்பன்டு. சரி, என்ன பண்ணுறது? சும்மா நிற்போம். இதில் எஸ்எம்ஜி ஆமோ காய்ஸ், நான் கேம்குள்ளே வந்துட்டேன். ஸோ காய்ஸ், இது வந்து நான் கட் பண்ணிட்டு திரும்பி வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட டிவைஸை நான் கட் பண்ணிட்டு வந்து கேம் விளாண்டு அந்த கேமை நான் முடிச்சுட்டேன் போகுது. ஸோ அது கடைசி நேரத்தில் வந்து நான் அந்த கேம் முடிச்சு, ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா வந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகேவான்னு தான் கேட்டுப்போம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இது வந்து வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா ஒரு 20-30 செகண்ட்ஸ் கிட்டே இது ஆகும். ஸோ வேணுண்டுங்க இது ஸ்கிப் பண்ணிட்டு மேட்ச்சுக்குள்ளே நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க. ஸோ போனது வந்து கதை வேகமாகிடும். ஸோ இது ஒரு 20-30 மினிட்ஸ் வீடியோ தான், ப்ளீஸ் பார்த்துங்க. என்ன நேற்று போட்ட இன்னைக்கு மத்தியானம் போட்ட வீடியோவோட இது டபுள் மடங்காகுதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே எடுத்து போட சொன்னாங்க, அதுக்கு தான் எடுத்து போட்டேன். அதில் நான் ஏன் குஷ் பண்ணியிருப்பேன். நாளைக்கு வந்து இல்லைன்னா ஒரு 2-3 வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ணுவேன்னா, அதே ஏன் குஷ்னா நான் அடுத்து வந்து லைவ் எப்படி போகுதுன்னு கற்றுட்டு வந்து நான் லைவ் போட போகிறேன் நாளைக்கு. ஸோ மறக்காமல் எல்லாமே என்னோட லைவை பார்த்துங்க. ஸோ லைவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஆங்குக்கு போகணுன்னு பார்த்தேன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோனா, நான் இப்போ டார்கெட்டில் வச்சுருது ஹீரோக்கு வரைக்கும் நான் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்லனால நான் அதுக்கு மேலே கிராண்ட் மாஸ்டருக்கு போக முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்சால் நான் கிராண்ட் மாஸ்டருக்கு பார்க்க முடியன்னா அப்படியே இருப்போம். முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா முடியலன்னா விட்டுருவோம். ஸோ கைஸ், நான் வந்து எனக்கு வந்து டிராகன் கன்று தான் கிடச்சிருக்குது. ஸோ என்ன பண்ண போனால், அது எனக்கு யூஸ் பண்ண தெரியாததுனால என் டீம்மேட்கிட்ட அதை வச்சு சித்திக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க எடுத்து எனக்கு வேணாம், அது
எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னாங்களா, சரி கட்சியை கண்ணியும் எதுக்கு விடணும், எனிமி வந்தானுங்களா அடிக்க யூஸ் பண்ணிப்போன்னு பேக்கில் போய் கன்னுக்கு அந்த இது என்னமோ காமிச்சிச்சேன்னு பார்த்து அதை தூக்கி அங்கே வச்சேன். அது ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். நான் வந்து ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம் போடன்னு சொல்லி நான் லைவ் ஸ்ட்ரீம் போடல. நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக லைவ் ஸ்ட்ரீம் வந்தோம். ஸோ அங்கே என் டீம்மேட் என்ன சொன்னாங்க, எனிமி பார்த்து போய் ஃபஸ்ட் மேட்ச்சே அவுட் ஆகிட்டு இருந்தானுங்க. அதனால் என்ன பண்ணேன், பார்த்து தான் போனேன்னு சொன்னாங்கண்ணா, நம்பாதீங்க. ஸோ நான் போய் யூஸில் போய் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் லைவ் தான். ஏன்னா நான் கன்ஃபார்மாக லைவ் தான் போடுவேன். நான் அடுத்த வீடியோவில் லைவ் ஆகப்போது அது எல்லாம் பார்த்துங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சும்மா இந்த வண்டி இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ஆல்ரெடி இது பண்ணதுனால, நான் ரெக்கார்டிங் பண்ணி நான் எடிட் பண்ணதுனால இந்த மேட்ச் நான் எப்படி இருந்தாலும் தோற்றுவேன். இந்த மேட்ச் நான் தோற்றுவேன், அது இப்போ சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி 4-5 விஷயம் பண்ணிட்டு தான் நான் இதாகனேன். ஸோ நிறைய வாட்டி நான் ஆஃப்லைனுக்கு போயிடுவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, ஓகே. நெட்டும் இல்லை, சம்டைம் நெட் இல்லை, சம்டைம் இது ஃபோனை டச்சு வைக்க மாட்டேங்குங்க. அதனால் ஒரு செகண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வமாக்குதா. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாதுங்க. நான் எடிட்டிங் ஆப்பான இன்ஷாட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஸோ இன்ஷாட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா 2 இதையும் ஒன்றா கம்பைன் பண்ணிடுவேன். கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ ஆக்கி அதை தூக்கி நான் போடுவேன். ஸோ அப்படி தான் நான் இத்தனை நாளாக நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்குது எனக்கு. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், அந்த கேமை திரும்பி ரீவைண்ட் பண்ணி அதான் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணி நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா, இது அந்த பண்ணதுலேருந்து கண்டினியூ பண்ணி 2த்தையும் ஒரே வீடியோ ஆக்கி கம்பைன் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து கீழே குடிச்சு நான் இவ்வளோனா நான் எங்கள் கண்ணுக்கு என் டீம்மேட் கண்ணுக்கு எனிமி தெரிஞ்சாங்க. நான் இது வரைக்கும் ஒரு எனிமியும் பார்க்கல. அப்போ எப்படிடா நீ அவுட் ஆனான்னு கேட்காது கூடாது. அது எப்படி அவுட் ஆனானா நீங்களே பாருங்க. கடைசி நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, அது நீங்கள் பொறுத்து வந்து பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. கடைசி நேரத்தில் ஒரு கோலாக பண்ணிட்டு, ஸோ இந்த அசஸ்டில் ஓப்பன் பண்ணதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து அப்கிரேடில் விட்டுருக்காங்களா இல்லை முன்னாடியே இருக்குமான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அப்கிரேடில் தான் இந்த மாதிரி விட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், லைக் ஹார்ட் ஆட் ஆப் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. மேலேருந்து ஒரு வான வெடி மாதிரி பறந்து வந்து கீழே உள்ளது பார்த்தீங்களா. நம்ம டீம்மேட் கூட நிறைய வாட்டி அந்த எமௌண்ட் போட்டுப்பாங்களே, ஆட் ஆப் ஸ்டே அலர்ட்னு. அந்த ஆட் ஆப்பில் எப்படி ஒரு சர்க்கிள் இருக்குமோ அதே சர்க்கிள் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ கைஸ், நான் கஷ்டப்பட்டு கேம் பிளே ஆடி உங்களுக்காக வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து போடனே. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ இதுவும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கட்டாயம் நான் திரும்பி வந்தேன் அந்த இடத்துல. அதனால தான் என்கிட்ட கன்று கூட கன்று இருக்குது. ஆனால் அதே மேட்ச் தான், மேட்ச்லாம் போல் லைட்டாக கட் பண்ணிட்டு நான் வரும்போது தான் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோலம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பெருசு எடுத்துக்காதுங்க. நான் கட் பண்ணிட்டு உள்ளே வந்து கொஞ்ச நாள் கேம் பிளே ஆடிட்டு நீ வேணா இப்போ கூட பார்த்தீங்க, என் பக்கத்தில் தான் இந்த அசஸ்டில் இருக்குது. அதுவும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஓடி வந்தேன்.
தெரியுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு அந்த மேப்பில் தெளிவாக தெரியுப்பாங்க. இது மேலே ஜம்ப் பண்ணனா இப்போது இது அவங்க மேலே தெரியுதுன்னு நினைக்க. ஏன்னா என் மேப்பில் பக்கத்தில் பாருங்க இந்த அசஸ்டல் தெரியும். ஒரு பக்கத்தில் ஒரு அசஸ்டல் தெரியுதா? அந்த அசஸ்டல்லேருந்து கொஞ்சம் இது ஓடி வந்தோம். ஸோ அதுக்குள்ளேயும் மேட்ச் போய் ஃப்ராடு பையன்லாம் நினச்சக்கூடாது. என்னால் முடியலை, அதனால நான் திரும்பி வெளியில் போயிட்டு வந்தேன். நான் ஆஃப்லைன் போடணுங்க பார்த்தீங்களா, அந்த சம்பவமே இங்கே தான். ஸோ நிறைய வாட்டி நான் நின்னது காரணம் அது ஆஃப்லைன் போயிட்டேன்னா. ஸோ நானும் இப்போ பார்த்துங்களா, நானும் ஏன் அந்த எஃப்எஃப் காயின் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னேன் என்னால் எஃப்எஃப் காயின் எடுக்க முடியலன்னு. அதனால் நான் திரும்பி ஏறி பார்த்தா அது எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே வந்து கன்னை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு ஸ்னேப்பர் வராது. ஸோ அதனால நான் கன்னை சேஞ்ச் பண்ணிக்கேன். ஸோ வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குதுன்னுலாம் கேட்கக்கூடாது. லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு இன்னைக்கு. ஸோ அதனால தான் வாய்ஸ் லைட்டாக கொடூரமாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கே வாய்ஸ் எப்படி இதுன்னு தெரியல. லைட்டாக நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா, லைட்டாக கொடூரமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் என்னடா ஒரு மேட்ச் இவ்வளோ பெருசாக போகுதுன்னுலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த கேம்லேயே ஒரு மேட்ச் நீங்கள் பூயை அடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டைமில் தான் இங்கே பாருங்க அலைவில் இன்னும் 34 நம்பர்ஸ் இருக்காங்க. அதாச்சும் தமிழில் சொல்லணும்னா 34 பேர் இன்னும் அலைவில் இருக்காங்க. அதில் நான் கில் அடிச்சது முட்டை. ஒருத்தருன்னு என் கண்ணில் வந்தது வந்து இவ்வளோ லூட்டு கிடச்சிது. ஒரு எனிமி கையில் மாட்டல. நான் கட்சி நேரத்தை 4-5 கிலோ நான் அடித்தேன். எப்படின்னு தானே கேட்குங்க. இங்கே பாருங்க, இந்த இப்போ வந்து என் டீம்மேட் சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளோ தூரமாக போயிட்டு க்ளோஸ் ரேஞ்சுக்கு வா, தூரமாக போய் அடி வாங்கியதுன்னுவாங்க. அப்போ நான் இங்கே ஒரு கார் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் பக்கத்தில் தான் இருங்க, ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட்டில் தான் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சுட்டு உடனே ரொம்ப பொறுமையாக தேவான். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 மீட்டர்ஸ் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 300 மீட்டர் தள்ளி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் எஃப்எஃப் காயின்லாம் கலெக்ட் பண்ணிக்க. ஸோ ஆல்வேஸ்லி எனக்கு அந்தளவுக்குலாம் வண்டி ஓட்ட தெரியாது. நான் இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்க. எனக்கு அந்தளவுக்குலாம் நான் வண்டி ஓட்ட அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ காய்ஸ், நான் இப்போ பார்த்தேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஏதோ 20 மினிட்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கம்மியாகிட்டே வருது. இது என்னடா, என்ன இன்னும் அவ்வளோ இருக்குதா? இல்லையே. ஸோ காய்ஸ், இந்த அசஸ்டலில் தான் நான் கொஞ்சம் நேரமாக நின்றுட்டுருக்கு. அப்போது நானும் நின்றுட்டே இருக்கேன். இந்த அசஸ்டல் ஓப்பன் ஆகாமே தெரியல. இங்கே பாருங்க, அவ்வளோனா நான் ப்ரொடெக்ட் பண்ணது நானே. கட்சி நேரத்தில் லூட் அடிக்கும் போது வந்துட்டாங்க. சர்வை பண்ணது தான் எல்லாம் போலும். இருந்தால் தூக்கி பொக்கிஷம் மேலே வைக்க போதில்லை. என்கிட்ட ஆல்ரெடி கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வெளியே போயிடு.
ஆஹா ஜீப்பு கூட நிறுத்தி வச்ச இடத்துலே இருக்குது. அவனும் சுட்டுட்டு போல, அது வரைக்கும் ஓகே தான். ஜீப்புக்குதே சி நான் அது பேர் என்ன மான்ஸ்டர். ஆமாம் மான்ஸ்டர்ட்டுக்கு இது இனிமேல் தான் ஒரு சம்பவமே இருக்குது. நான் மான்ஸ்டர் டக் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிட்டே எங்கேயாச்சும் இனிமேக்காங்களானே. ஜோன் ரொம்ப ஸ்டிங்காக எடுப்பாங்க. லாஸ்ட் ஜோனு லாஸ்ட்டு 7 பேர் எப்பப்பப்பா அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அதுவே ஓப்பன் ஸ்பேஸாக இல்லை. நல்லா இடத்த வந்து நான் மாட்டிக்கிட்டேன். கட்சி நேரத்தில் நான் என்ன பண்ணேன், வண்டிக்கு அந்த லைஃப்னு ஒன்று சைடில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி அந்த வண்டிக்கு லைஃப்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போய் நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், அடிச்சுட்டே லைஃப்னு ஒன்று இருக்கிறத பார்க்கவே இல்லை. வண்டிக்கு அடிக்கடி ரிப்பேர் அந்த இடத்துல நான் ரிப்பேர்கிட்ட பார்த்தேன். அது எதுக்கு நம்மளுக்குன்னு விட்டு வந்துட்டேன். இந்த நேரத்துக்கு அந்த ரிப்பேர்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வண்டி ரிப்பேர் பண்ணியிருப்பேன். வண்டி ரிப்பேர் பண்ணி அடிச்சுப்பேன். இதோ இங்கே ஒரு ஆஃப்லைன் பிளேயர்னா இவனை வந்து நான் ஃபஸ்ட்டு அடிச்சுவேன். ஃபஸ்ட்டு நான் அவன் நாக் டவுன் ஆகிப்பான்னு நினச்சேன். திரும்பி எழுந்துச்சு நின்னான். சரி அந்தளவுக்கு அடி உள்ளலாம் போகலன்னு திரும்பி அடித்து நாக் டவுன் ஆகிட்டான். அப்போ என்ன பண்ணேன், இன்னும் ஏற்றினோடனே அவன் டவுன் ஆகிடுவான். ஆனால் மாஸ்டர் டெக்கு நான் என்ன நினச்சேன்னா ஒரே இடத்துலேயே நாக் டவுன் ஆகிடுவாங்கன்னு நினச்சேன். ஒரே இடத்துல ஏதாச்சும் எலிமினேட் ஆகிடுவான்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்குலாம் பவர்லாம் இது கிடையாது போல. இந்த நேரத்தை தான் எனக்கு எவனோ ஒருத்தர் டேமேஜ் கொடுத்தான். எனக்கு இல்லை, ஆக்சுவலி வண்டிக்கு இது எவனோ ஒருத்தர் டேமேஜ் கொடுத்தான். அது யான்னு தானே கேட்குங்க. அங்கேயோ பாருங்க, நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவேன். பின்னாடி பாருங்க, பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அங்கே என் வண்டியை டேமேஜ் பண்ணது என் டீம்மேட் தான். அது யாரோ வண்டின்னு நினச்சி என் வண்டியை தூக்கிட்டு போய் இதை டேமேஜ் பண்ணிட்டுப்பாங்க. அங்கே மேலே நான் எனிமையை பார்த்துட்டேன். என்ன பண்ணேன், மாஸ்டர் டெக் ஏடுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஏற்றினேன். இந்த இடத்துல தான் நான் ஆக்சுவலி இந்த இடமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஆமாம் இந்த இடத்துல தான் நான் டெட் ஆகிடுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இது செகண்ட் மேட்ச்சு. நான் ஃபஸ்ட் மேட்ச்சு அது இன்னும் எடிட் பண்ணோம். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேலை இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இந்த இடத்துல இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது போல். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே இன்னும் மேட்ச் நாங்கள் விளாண்டோம். அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. லைக் எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான் இது. ஸோ மேலே வந்து என்னமோ ட்ராப் பண்ணியிருக்கானே போகும்போது இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் யாருக்கு பதிலாக இது பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த சைடு யார் டைப் பண்ண ஏற முடியல, இந்த சைடே ஏற முடியல. சரி இங்கே டைப் பண்ணுவேன்னு டைப் பண்ணேன். என் டீமை டைப் போட்டாங்க. எனக்கு எவனோ ஒருத்தர் டேமேஜ் கொடுத்தான். எங்கே இருக்கான்னு சொல்லி க்ளூவால் போட்டாங்க. அதோ அங்கே எனக்கு எடிட்டிங்கில் கிளியராக தெரியல, ஆனால் ரெக்கார்டிங்கில் எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சேன் இனிமேல் இருக்கான்னு. ஸோ எனக்கு எடிட்டிங்கில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல, அதனால தான் நான் அங்கே நின்னேன். ஸோ அதுவும் அங்கே தூரத்தில் ஒருத்தர் தெரியானா பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவானே. அது அது எப்போ நான் பார்த்தேன்னா இது நான் கேம் விளாடும் போது அதை பார்க்கல. அங்கே பின்னாடி இருந்தவனே நான் இது எடிட்டிங்கில் தான் பின்னாடி ஒருத்தர் மூவ் பண்ணா. நான் அப்போயே டீம்மேட்கிட்ட சொன்னேன், மனுஷத்தையும் ஓடுங்க அங்கே
பக்கத்தில் எனிமி இருக்கான், ஜூம் போடாதுங்கன்னு ஓடி பின்னாடி டெட் பாக்ஸுக்கு அது வேணால் லூட்டுக்கு எடுத்துங்கன்னேன். அதை எடுத்துகிட்டு திரும்பி எனிமிக்கிட்டே போய் அடிவாங்க. நான் அப்போயே சொன்னேன் அந்த சைட் போகாதுங்க, எனிமி இருக்கான் டேமேஜ் கொடுத்துவானே. லாஸ்ட் கொஞ்சம் ஹெச்பியில் வந்து நிற்பாங்க. அதுக்கு மேலே அவங்க ஹீல் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம்ல, அது பண்ணலாமல் இதோ இங்கே பாருங்க. லாஸ்ட் கொஞ்சம் ஹெச்பியில் நிற்காங்களா, அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஜாலியாக நிற்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் அவனை ஸ்ட்ரெச்சிங் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் 4 பேர் தான் எங்களை சொல்லணுன்னா, இவன் ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டு இருந்தாலும் போதும். 4 பேர்னால் நாங்கள் 2 பேர், அதில் இன்னும் இவனுங்க 2 பேர், இவனுங்க தனி டீமாக இருக்கானுங்களா. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவன் ஹேக்கர்னு. ஏன்னா எப்படி அவன் ஹேக்கர்னா, அவன் 500 கிட்ட டேமேஜ் கொடுத்தான். டேமேஜ் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். காலுக்கு அடித்தான். ஆனால் அவனு டேமேஜ் எவ்வளோ போயிடுச்சுன்னா லைக்